Hey sweeties, Assalamu alaikum and welcome back to the channel. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த vlog தான் காந்தலூரில் டே 3 எடுக்கப்பட்டது. சாரி ஃபார் த டிலே, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு எடிட் பண்ணி இதை போடுறதுக்கு. ஆஸ் அ ஹோம் மேக்கராக vlog எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி நம்ம vlog அதை வீடியோவாக கேப்சர் பண்ணாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் பெரிய வேலையே. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான டேவாக தான் இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. நைட் ஃபுல்லாக பெஞ்ச மழை, பியூட்டிஃபுல்லான நேச்சர், சூப்பரான ரெசார்ட் ஸ்டே, இது கூடவே இன்னொரு சர்ப்ரைஸும் எங்களுக்கு இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ காலையிலே சீக்கிரமாக ஹஸ்பண்ட் பிள்ளைங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு நேச்சரை பார்த்துட்டே நிற்கிறது அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ஒரு வாக் போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு பிளான்ஸ், அந்த பூக்கள், அந்த நேச்சர் அது கூடவே இருக்கிறது நாள் ஃபுல்லாக இருக்க சொன்னாலும் இருக்கலாம், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த ரிசார்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஃபால்ஸ் வேறு இருக்குது. அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஜஸ்ட்டு ஒரு வாக் போனோம்னாவே வந்து அந்த ஃபால்ஸ் வந்துடுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முதல் நாள் ரெசார்ட் ரீச் ஆகிறதுக்கே 6:30 ஆயிடுச்சு. ஸோ இருட்டிடுச்சு வேறு, அதோட செம்ம மழை. அப்போ போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபால்ஸ்லாம் வந்து காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருந்தாங்க. விடியறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் தான் சொல்லலாம். எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்வக்குள்ளாராக நான் மட்டும் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு அதை போய் அதை கிட்ட போய் பார்த்தாச்சு. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஆக்சுவலாக எனக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு இதை பார்க்கவே. இதுதான் அந்த ரூம்னாக்கா இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. தண்ணியோட சத்தம் மட்டும்தான் அவ்வளோ ஆர்ப்பரிச்சிச்சு. மற்றபடி மனசு அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. அதோட காலெலாம் வச்சோம்னா கால் வரைச்சிரும் போல் அவ்வளோ இதாக இருந்துச்சு. தண்ணியோட சில்னஸ் அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வந்ததுக்கப்புறம் அந்த சில்னஸ் கூட போயிடுச்சு. ஒரு 7:30, 8 o'clock தான் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் முழிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு வந்தாங்க. ஸோ தண்ணியில் காலெலாம் மட்டும் கொஞ்சம் நனைச்சிட்டு அது கூடவே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் போனதே தெரில. அப்படியே அதை விட்டு வரவும் மனசு வரல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட ஸ்டே பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஃபால்ஸ் தான் இதோட ஹைலைட்டே. ஸோ அதை விட்டு கிளம்பி செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போன இடம் தான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேயே ஆக்சுவலாக சீசன் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராபெரியும் பார்க்க முடியல. சும்மா அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேயே வந்து ஸ்ட்ராபெரி சிரப், சாக்லேட், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜாம், அப்புறம் ஹல்வா இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஸ்ட்ராபெரி ஹல்வா மட்டும் வாங்கிக்கிட்டோம். அங்கேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் வந்து பிரம்மராம்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் போனோம். அதில் ட்ரெக்கிங் போனது தான் கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. நாங்கள் சரி கார்லாம் போகாது போலன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தூரத்துலேயே நிப்பாட்டிட்டு அங்கேயே நடந்து வரக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு குட்டி மலைக்கு நடுவில் ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் சூப்பராக சாப்பிட்டுட்டு ஒரிஜினலாக ஜாகரி தயாரிக்கிற அந்த யூனிட்டுக்கும் ஒரு விசிட் கொடுத்தாச்சு. ஆனால் இது அங்கங்கே எல்லா ஸ்பாட்லேயுமே இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தது வந்து மறையூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான். காந்தலூருக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து மறையூருங்கிற ஊர் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்த இடம் தான் வந்து பட்டிப்பாறை ஃபால்ஸ். இதோட நேம்லாம் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதோட ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அருவி எப்படி ஊற்றும் நார்மலாக அந்த மாதிரி இல்லாமல் மழைச்சாரல் தூணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெய்னிங் அப்படியே ட்ரிசில் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.
ரெயின் வாட்டர் வந்து அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறக்கு. அது மாதிரி ஒரு ஃபால்ஸில் ஊற்றும் போது அது சும்மா வீட்டில் நம்ம ஷவரில் குளிக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலலாம் நாங்கள் இறங்கலை, ஆனால் மற்றவங்களாம் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃபால்ஸ் பார்க்கவும். ஸோ லன்ச் டைம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு மறையூர் வந்தாலே யூஸ்வலாக நாங்கள் ஒரு ஃபால்ஸில் குளிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டி குளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வ்ளாக் வீடியோலாம் எடுக்கணும்னு கூட தோணல, ஒரு கிளிப்பிங் கூட எடுத்து வச்சுக்கோன்னு கூட தோணல. செம்ம ஆட்டம் போட்டோம், தரமான சம்பவமாக இருந்துச்சு. கரிமுட்டிங்கிறது அந்த ஃபால்ஸோட நேம். கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு இதுதான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக குளித்த குளியல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது கைஸ், சூப்பராக. வாழ்க்கையும் அப்படி தானே, சில விஷயங்கள் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கும்போது தான் பயணங்களும் சுகமாகுது. சான்ஸே இல்லை அப்படி ஒரு ட்ரிப். வீடியோவுக்கு லைக் கொடுத்துடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.